வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெயர்வினை குறித்து பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பெயர்வினை குறித்து பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன காணொளியிலேயே ஆழ்டால் குறுக்குவினை மற்றும் கலப்பு ஆழ்டால் குறுக்குவினை குறித்து நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த காணொலியையும் போய் பார்த்துக்கோங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைசன் ஸ்கிமிட் குறுக்குவினை பற்றி தான் பார்க்க போறோம். கிளைசன் ஸ்கிமிட் குறுக்குவினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சால்டிகைடை அறை வெப்பநிலையில நீர்த்த காரத்தோட முன்னிலையில ஆல்பா ஹைட்ரஜன் கொண்ட அலிஃபாட்டிக் ஆல்டிகைடுகள் அல்லது மெத்தில் கீட்டானோட வினை புரியும் போது நம்மளுக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைடு அல்லது கீட்டோன்கள் உருவாகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கிளைசன் ஸ்கிமிட் குறுக்க வினை அப்படின்னு சொல்றோம். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைசன் ஸ்கிமிட் கண்டென்சேஷன். பென்சால்டிகைட் contents with alpha hydrogens containing aliphatic aldehyde or methyl ketone in the presence of dilute alkali at room temperature to form alpha beta unsaturated aldehyde or ketones. This type of reaction is called Claisen Schmidt condensation. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளைசன் ஸ்கிமிட் குறுக்கவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைடில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட அசிட்டால்டிஹைடு எடுத்திருக்கும். அசிட்டால்டிஹைடில் ஆல்ஃபா கார்பன் இருக்கு, ஆல்ஃபா கார்பனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த அசிட்டால்டிஹைடை டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைப்படுத்துகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஆல்டிகைடு, அதாவது ஒரு ஆல்டிகைடு கிடைக்குது. ஆல்ஃபா பீட்டா நிறைவுறாத ஆல்டிகைடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கிளைசன் ஸ்கிமிட் குறுக்கு வினைக்கு மெக்கானிசம் தான் பார்க்க போறோம். இந்த மெக்கானிசம் 3 படிநிலைகள்ல நடக்குது. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டெப் 1, முதல் படிநிலை பார்க்க போறோம். இப்போ அசிட்டால்டிஹைடை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி விரிச்சு எழுதி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ இந்த அசிட்டால்டிஹைடு என்ன பண்ணுது அப்படின்னா, டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில வினைபுரிய போகுது. இப்போ டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதலாம், Na+ஆவும் OH- எழுதலாம். இந்த OH- என்ன பண்ணுது அப்படின்னா, அசிட்டால்டிஹைட்ல இருக்கிற இந்த ஆல்பா ஹைட்ரஜனை போய் எடுக்கிறப்ப இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகரும் போது நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் எதிரணி கொண்ட ஒரு ரெசனன்ஸ் அமைப்பு உருவாகுது. ஸோ இந்த கார்பன் எதிரணி நிலைப்புத்தன்மை பெறதுக்கு இந்த கார்பன் எதிரணி இருக்கு இல்லையா, அதாவது இந்த எதிரணி என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை நோக்கி நகரும் போது இந்த கார்பனுக்கும் ஆக்சனுக்கும் இடையில இருக்கிற இரட்டை பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சன் நோக்கி நகரும் போது ரெசனன்ஸ் அமைப்பு கொண்ட ஆக்சிஜன் எதிரணி உருவாகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈனலைட் அயனி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் என்ன பண்ண போகுது, 2வது படிநிலையில வினைபுரிய போகுது. இப்போ ஸ்டெப் 2க்கு போக போறோம். ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கார்பன் எதிரணி கொண்ட இந்த ரெசனன்ஸ் அமைப்பை எழுத போறோம். எழுதியாச்சு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, பென்சால்டிஹைட் கூட வினைபுரிய போகுது. பென்சால்டிஹைட் போட்டோம். இப்போ பென்சால்டிஹைட் பதிலாக நம்ம அதாவது இந்த பென்சின் ரிங்க் பதிலாக இந்த ஃபெனைல் குரூப்பையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான்களை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும், தங்கிட்ட எலக்ட்ரான் குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுனால இது என்னது, டெல்டா பாசிட்டிவ். இந்த ஆக்சிஜன் இங்க இருக்கிற எலக்ட்ரான்களை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதுனால அது டெல்டா நெகட்டிவ். இப்போ இந்த கார்பன் எதிரணி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்பனில் கார்பனை போய் தாக்குறப்ப இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற இரட்டை பிணைப்பு எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகர்றப்ப நம்மளுக்கு ஆக்சிஜன் எதிரணி கொண்ட ஒரு இடைப்பொருள் உருவாகுது. ஸோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல் படிநிலையில வெளியேறிச்சு இல்லையா அந்த நீர் மூலக்கூறு, இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு கூட போய் வினைபுரிப்போம். ஆக்சிஜன் எதிரணி என்ன பண்ண போகுது, இங்க இருக்கிற இந்த வாட்டர்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை போய் தாக்குறப்ப இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்பு எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகர்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது,
OH மைனஸ் வெளியே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. ஸோ இந்த இடைப்பொருள் தான் படிநிலை 3ல் வினைபுரிய போகுது. ஸோ ஸ்டெப் 3க்கு போகிறோம். இந்த இடைப்பொருளை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரிய போகுது. வினைபுரியும் போது நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, சின்னமால்டிஹைட் கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கிளைசன்-ஸ்கிமிட் குறுக்க வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி மாணவர்களே, உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆல்டிஹைடை வச்சு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, கீட்டோனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சால்டிஹைடு எடுத்திருக்கோம். இந்த பென்சால்டிஹைடு வந்து அசிட்டோஃபீனோன், அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கொண்ட ஒரு அசிட்டோஃபினோன், ஒரு கீட்டோனை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைபுரியறப்ப நம்மளுக்கு சால்கோன் அப்படிங்கிற ஒரு கீட்டோன் ப்ராடக்ட், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி மாணவர்களே, உங்களுக்கு நான் இதுவரைக்கும் சொல்லி கொடுத்த மெக்கானிசம், அப்புறம் டெஃபினேஷன், அப்புறம் எடுத்துக்காட்டுகள் வந்து நல்லா மைண்டில் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பயிற்சி வினா கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பயிற்சி வினா. பென்செல் அசிட்டோன் வந்து பென்சால்டிஹைட் கூட வந்து டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைபுரிந்துனா நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத உங்களோட ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சரி மாணவர்களே, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பெயர்வினை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.